அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த பொங்கல் திருநாளில் உங்களுடைய நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். உங்களோட முன்னேற்றங்கள் இனி வரப்போகின்ற காலகட்டங்களில் இன்னும் சிறக்க நான் இறைவனிடத்தில் வேண்டிக்கிறேன். இன்றைக்கு ஒரு பதிவு என்னால் நேராக பேச முடியல. அதனால தான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் நான். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. சரி, டைம் இருக்கப்போ பேசலாம் அப்படின்னா அது கொஞ்சம் லாங் டைம் எடுத்துருது. சரி, அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பதிவு ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த பதிவு. குழந்தைங்க இருக்காங்கல்ல, நம்மக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க. நமக்கு பதில் சொல்லவே தெரியாது. நமக்கு பதில் சொல்ல தெரிஞ்சாலுமே கூட அவங்கக்கிட்ட இருந்து இன்னொரு கேள்வி வரும் அதை தொடர்ந்து. சரி, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன பண்ணுறது? முன்பெல்லாம் நமக்கு பெரியவங்க கதை சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அது குறைஞ்சிடுச்சு. ஏங்க, அப்போல்லாம் என்டர்டெயின்மெண்ட்க்கு எதுவுமே கிடையாது. நம்ம கதை சொல்லுவோம். இப்போ தான் டிவி இருக்குது. அவங்கள என்ன சொல்கிறது, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கே, ஏன் கதைகள் அப்படின்னு ஒரு தரப்பினர் இருப்பாங்க. ஒரு தரப்பினர் அந்த கதையோட இம்பார்ட்டன்ட் தெரிந்தாலுமே கூட டைம் கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்த கதை சொல்லக்கூடிய பழக்கம் குறைஞ்சிட்டே வருது. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு அந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் இந்த பதிவை அவங்களுக்கு காமிச்சிடுங்க. என்னென்னா, பல கேள்விகள் வரும். அதில் ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அவங்களுக்கு கேள்வியே கேட்கலனாலும் இந்த விஷயத்தை அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துடணும். எல்லார்கிட்டையும் ஏன் அன்பாக இருக்கணும், எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களுக்கு போட்டு காட்டிடுங்க. அதாவது இந்த அன்பாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறதெல்லாம் சும்மா. அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்ற ஒரு தரப்பினர் சொல்லுவாங்க. அப்படிலாம் எப்படியும் கிடையாது. அவங்க எப்படி இருந்தாலுமே சரி, நம்ம அன்பாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய கேள்வி ஏன், எதற்கு அப்படின்னு வரும் இல்லையா? அதற்கான விடையாக தான் இந்த பதிவு இருக்குது. சரி, ரொம்ப டைம் எடுத்து உங்களை போர் அடிக்கிறேன்னா இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். இந்த கதையோட முடிவில் இதற்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு தந்தை இருக்கார். அவருக்கு 3 மகள்கள் இருக்காங்க. இந்த 3 மகள்களில் 2 மகள்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஒரு மகள் அந்த அளவுக்கு பார்க்குற மாதிரியே இல்லை, அந்த மாதிரி ஒரு தோற்றம் அவங்களுக்கு இருக்குது. இப்படி இருந்தவுடனே அந்த தந்தை கடல் மூலமாக வாணிபம் செய்யக்கூடிய நபர், ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்க இப்படி கடல் கடந்து கப்பலில் போயிட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு வரும்பொழுது அவங்க 3 மகள்களுக்கும் பிடித்தமான ஒன்றை வாங்கிட்டு வர்றது வழக்கமாக வச்சிட்ருக்காரு. ஒரு நாள் கடல் கொள்ளையர்கள்லாம் அவருடைய பொருட்கள் எல்லாவற்றையும் சூறையாடிட்டு போயிட்டாங்க. அவருக்கு பிஸ்னஸில் பயங்கர லாஸ் ஆகிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான ஒரு தருணத்தில் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி காலங்கள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் அவருக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தொலைஞ்சு போன பொருட்கள் எல்லாமே அந்த கொள்ளையர்கள் என்ன சொல்கிறது, அந்த கப்பலில் இன்னொரு கப்பலில் அடிச்சுட்டு போயிருக்காங்க. அது ஏதோ ஒரு விபத்தில் சிக்கி அது கரை ஒதுங்கி இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுடைய பொருட்களாக இருக்குது, எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இவரும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாரு. அச்சோ, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போக போகுது, அதை கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது அவங்க மகள்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அப்பா வழக்கம் போல் பிஸ்னஸ்க்கு போயிட்டு வரும்பொழுது எங்களுக்கு பிடித்தமானங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வருவீங்கள்ல, அந்த மாதிரி இப்போவும் எங்களுக்கு ஏதாவது காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அந்த அழகான 2 மகள்கள் சொல்கிறாங்க. இந்த 3வது மகள் கொஞ்சம் சுமாராக இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்பா அப்படின்னா, அப்பா எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் வரும்பொழுது ஏதாவது அங்கே மலர்கள் இருந்தால் எனக்கு கொண்டு வாங்க, அது போதும். ஏன்னா நீங்கள் வர வழிகள் கொஞ்சம் காட்டு பகுதிகள் நிறைந்தது தானே, சிரமமே இல்லாமல் ரொம்ப அழகான மலர்கள் எங்கே இருக்கோ அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போகிறாரு. அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளவே திரும்பவும் வேறு ஒரு நபர்களால் அந்த பொருட்கள் எல்லாம் சூறையாடப்படுது. பொருட்கள் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப வருத்தம். என்ன பண்ணுறது அப்படின்னு இவருக்கு தெரியலை. திரும்ப வராரு. அந்த 2 மகள்கள் கேட்ட விஷயத்தை இவரால் பண்ண முடியலை. சரி, 3வது மகள் பூ கேட்டாங்கல்ல, அதையாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை தேடிட்டு போகிறாரு. இந்த மகள் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் அவங்க கேட்கல, இல்லை ரொம்ப அழகான பூவை கேட்டாங்க. இருக்கிறதுலே ரொம்ப அழகான பூவை தேடி அப்படி போகிறாரு. போகும்பொழுது கொஞ்சம் தூரம் அவர் கடந்து போயிட்டார். போகும்பொழுது ஒரு அழகான வீட்டை பார்க்குறாரு. அதை தாண்டி தான் அடுத்த பகுதிக்கு போகணும் அவர். அது உள்ளே நுழையும் பொழுது
ஒரு ரொம்ப அகௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் அவர் முன்னாடி வருது. மனிதராகவும் இல்லை, அவர் விலங்காகவும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு உருவம் தென்படுது. தென்பட்டோடனே அந்த உருவம் வந்து இவரை பிடிச்சிடுச்சு. பிடிச்சிட்டு நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்த அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, சரி நான் உன்னை விடணும் அப்படி அவரை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குது. நீ எங்கேருந்து வர என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய ஸ்டோரியை சொன்னார். இப்படி ஆச்சு, இப்படி இதனால் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி உனக்கு மகள்கள் 3 மகள்கள் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லை, அந்த 3 மகள்களில் ஒரு மகளை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு சொல்லுது. இல்லை எனக்கு போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும், அது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை கண்ணை மூடி திறந்தாலே நீ அங்கே வீட்டுக்கு போயிடுவேன், நீ போயிட்டு உன்னுடைய நிலைமையை சொல்லு, இந்த மாதிரி என்கிட்ட நீ மாட்டிக்கிட்டு ஒரு மகள் வந்தால் தான் உன்னை விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, அப்படி நீ போயிட்டு வரலை அப்படின்னா அடுத்த செகண்ட் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. சரி இவருக்கு ஒன்றும் பண்ண முடியலை. அது சொன்ன மாதிரியே கண்ணை மூடி திறக்கிறாரு, அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. பொண்ணுங்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயங்களை சொல்கிறாரு. அந்த அழகான 2 மகள்களும் அதை வந்து மறுக்கிறாங்க, இல்லை நாங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாஸ்ட்டு மகள் அந்த சுமாராக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இல்லைப்பா உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எனக்காக தானே அந்த பூவை தேடி போனீங்க, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி அங்கே போகிறாங்க. போயிட்டு மகளை விட்டுட்டு இவர் வந்துடுறாரு. அது அந்த பீஸ்ட் இருக்குல்ல, அந்த மனித மிருகம் உருவம் கலந்த ஒரு உருவம், அது வந்து போக சொல்லிடுது. இந்த பொண்ணு வந்து அங்கேயே இருக்குது. ரொம்ப அழகாக இந்த பெண்ணை வந்துட்டு அந்த உருவம் வந்து பார்த்துக்குது. ரொம்ப அழகாக அந்த பீஸ்ட் பார்த்துக்குது. அது தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுக்குது. ஒரு தேவதை மாதிரி வச்சுக்குது. அந்த இருக்கிற இடம், உணவு எல்லாமே ரொம்ப வசதியாக அப்படி வச்சுக்குது. இப்படி இருந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை எனக்கு வந்து என்னுடைய சகோதரிகளை பார்க்கணும், என் தந்தையை பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. சொல்லும்பொழுது சரி இந்த பீஸ்ட்டும் சரி நீ போயிட்டு வா, கண்ணை மூடி திறந்ததும் நீ அங்கே போயிடுவேன், பட் நீ போயிட்டு ஒரு 1 வீக்கில் நீ ரிட்டர்ன் ஆகிடணும், அப்படி நீ ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னு சொன்னால் நான் இங்கே இறந்திருப்பேன் அப்படின்னு அது சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவங்க வீட்டுக்கு போகிறா. அவங்களோட ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கா. சந்தோஷமாக இருக்கும்பொழுது இந்த பீஸ்ட் சொன்ன விஷயத்தையே மறந்துடுறா இவ. 7 days ஆகிறது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்போ தான் ஞாபகம் வருது, அச்சச்சோ அது நம்மளை திரும்ப வர சொன்னிச்சு, வரல அப்படின்னா நான் இறந்துருவேன் அப்படின்னு சொன்னிச்சு இல்லை, அதனால் நம்ம திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறா. இவ சொன்ன அந்த பீஸ்ட்டு சொன்ன மாதிரியே இவளுக்கு வந்து ஏன் அங்கே போகிறான்னா இவளுக்கு ஒரு கனவு வருது, அதை சொல்ல மறந்துட்டு. அதுக்கு எதுவும் ஆன மாதிரி ஒரு கனவு வருது. அதனால் இவ அப்போ தான் யோசிக்கிறா, அச்சச்சோ அது இப்படி சொன்னிச்சு இல்லை, இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்ப போகிறா. போனதும் அது அதே மாதிரி இறந்துருச்சு அந்த பீஸ்ட். இவ வந்து அதை பார்த்ததும் தன்னை தெரியாமல் அழறா. ஏன்னா அது வந்து அவ்வளோ கேரிங்காக இந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்திருக்கு. ரொம்ப லவ் கொடுத்து அஃபெக்ஷன் கொடுத்து இவளுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருக்கு, ரொம்ப அன்பாக. இதுக்கிடையில் அந்த பீஸ்ட்டு கூட இவர் இருந்த தருணத்தில் அது கேட்டிருக்கு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்டப்போ இவ மறுத்திருக்கா, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அன்பால், அது கொடுத்த அந்த அன்பால் இவளுக்கு ஓவர் ஃபீலிங் ஆகிட்டு, ஸோ இவ்வளோ ஒரு நல்ல பர்சன் ஆச்சு, நீ கேட்ட விஷயத்தை நான் பண்ணியிருந்துருக்கலாம், உன்னை திருமணம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறா. அந்த கண்ணீர் அது மேலே பட்டதும் அது எழுந்திருச்சுருச்சு. எந்திரிக்கும் போது அது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பீஸ்ட் உருவம் மாறி அது ரொம்ப அழகான ஒரு இளவரசனாக இருக்குது. இவளுக்கு பார்த்ததும் வியப்பு, இப்படி மாறின அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த பீஸ்ட் அதாவது அந்த இளவரசன், இல்லை நான் ஒரு போருக்கு போனேன், அப்போ நியாயமே இல்லாமல் ஒருத்தரை கொன்னுட்டேன் நான், அவர் எனக்கு சபிச்சிட்டாரு, நீ வந்துட்டு இந்த மாதிரி மனித மிருகம் 2 கலந்த ஒரு உருவமாக இருப்ப, உண்மையான அன்பு கிடைக்கும் பொழுது நீ வந்து திரும்பவும் உன்னுடைய பழைய உருவத்துக்கு நீ வருவ அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ உண்மையான அன்புக்காக நான் ஏங்கிட்டு இருந்தேன், அது உங்ககிட்ட இருந்து கிடச்சிது, அதனால தான் என்னுடைய பழைய உருவம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்துட்டு ஒரு நாட்டுக்கு இளவரசனை கல்யாணம் பண்ணால் என்ன ஆகும், அவர் ராஜா ஆகிடுவார், இவங்க ராணி ஆகிடுவாங்க இல்லையா அடுத்தது. அந்த மாதிரியான ஒரு அழகான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கிது. இதுதான் கதை. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு தூய்மையான அன்பை கொடுக்கும் பொழுது
என்ன மாதிரியான ஒரு அபரிவிதமான மாற்றம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுது பாருங்கள். ஒரு பீஸ்டாக இருந்த ஒரு நபர் அன்பை கொடுத்ததுனால, அந்த பொண்ணு திரும்ப அன்பை கொடுத்ததுனால அவருக்கு எழுந்த அந்த வாழ்க்கையே மீண்டும் கிடைச்சிருச்சு இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதை ஒன்றை சாதிக்கணும் அப்படின்னாலும் பணம், படிப்பு, திறமை இது இருந்துட்டால் மட்டும் போதாது. கூடுதலாக அன்பு இருக்கணும். அன்பு ஒரு இடத்துல கூடுதல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டில் வந்து அன்பு இருக்கணும். அன்பு இருக்கின்ற பொழுது தான் நம்ம செய்கின்ற செயல் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது நமக்கு கற்றுத்தருது. நீங்கள் எவ்வளவு பணம் இருக்கட்டுமே, எவ்வளவு படிச்சிருக்கட்டுமே, எவ்வளவு திறமையான நபராக கூட இருக்கட்டுமே, அந்த இடத்துல அன்பு இல்லை அப்படின்னா அத்தனை திறமைகளும் ஒன்றும் இல்லாமல் வேஸ்ட்டாக போயிடும். அத்தனை பணமும் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? அது அவ்வளோ படிப்பும் வேஸ்ட்டாக போயிடும். ஒரு இடத்துல அன்பு இருக்கின்ற பொழுது தான் நீங்கள் செய்கின்ற எந்த செயல்களாக இருந்தாலும் சரி அது முழுமை அடையுது அப்படின்றத இந்த கதை நமக்கு உணர்த்துறதா நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். குழந்தைங்க கேட்பாங்க இல்லை, எதுக்காக அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்போசிட் பர்சன் எப்படி இருந்தாலுமே சரி, நம்ம அன்பாக மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு இப்படி ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றத இந்த கதையின் வாயிலாக அவங்களுக்கு நீங்கள் கடத்துங்க. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.